ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ராதிகா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பதிவு தான். இந்த பதிவு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பதிவை பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நல்லவர்கள் தீயவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, உண்மையாக நம்மகிட்ட பேசுகிறாங்களா இல்லை நம்மள்ட்ட பொய்யா நடிக்கிறாங்களா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறது தான் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லவங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்க, அப்படி இல்லை ஒரு வீடு கட்டுறீங்க, சரி அப்படி இல்லை ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, சரியா சம்திங் ஏதோ ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது, இல்லை அதில் நீங்கள் ஒரு தோல்வி ஏற்பட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துலையும் உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இல்லை இது உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ ட்ரை பண்ணு, நீ எப்படியாவது மேலே வந்துடுவ, இது ஏன்னா ஒரு டைம் தோக்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தோல் கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க உண்மையாக உங்கள்கிட்ட பழகுறாங்க, உண்மையான உறவுகள், உண்மையான உறவுகளாக இருக்கலாம். சரி இதில் நீங்கள் நம்மகிட்ட பொய்யா பழகுறாங்க, பொய்யான உறவுகளாக இருக்காங்க, நம்மளுக்கு அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் கூட உங்கள் கஷ்டம்னு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது பாருங்க, அந்த சூழ்நிலையில் உங்களை கைவிட்டுட்டு போகிறாங்க பாருங்க, அவங்க உண்மையான உறவுகள் இல்லை. நீங்கள் கஷ்டப்படும் போது யாரு கூட இருந்து நான் ஹெல்ப் பண்ணுறாங்களோ, தாயாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், யாராக வேணால் கூட இருக்கலாம் சரிங்களா. ஆனால் அந்த கஷ்டப்படுற இடத்துல, கஷ்டப்படுற நேரத்தில் தாய் கண்டிப்பாவோ உங்களுக்கு தாய்ங்கிற ஒருத்தவங்க சப்போர்ட் வரும், போனா நம்ம பின்னாடி இருந்து நம்மளை பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது உண்மையான உறவு. அப்படி இல்லை, உங்களுக்கு காசு நீங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, உங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களை விட்டு விலகுறாங்க அப்படின்னா அது பொய்யான உறவு. இது இவ்வளோதான், ஈஸியான டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நன்றி வணக்கம். இந்த பதிவு உண்மையாக இருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.